எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு வந்து அரிசயம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை இன்று 25/4/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகி காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கிழக்கு திசை என்று சூலம். கொஞ்சம் 1 டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டு போன சிறப்பு. இன்றைய திதி நவமி திதி. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். யோகம் கண்டம் நாம யோகம். கரணம் பாலவ கரணம். காலை 11:55 வரை, பின்பு கவளவ கரணம். சந்திராசிரமம் பூராடம் நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம ஜோதிட குறிப்பில் தமிழ் புத்தாண்டு பலன் தான் பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசியோட அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடமான மிதுன ராசியில வந்து வக்கர நிலைமையில, அதாவது வர்க்கோத்தமத்துல வந்து பயணம் செய்கிறார், புனர்பூச நட்சத்திரத்துல. ஓகேங்களா? இவங்க எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் 2வது டைம் கண்டிப்பாக சக்சஸ் வந்து நடக்கும். மனைவி மீது ரொம்ப அன்பாக இருப்பார்கள் தனுசு ராசியில பிறந்தவங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும். 3ஆம் இடத்துல சந்திரனும் ராக சேர்ந்திருக்கனால நிச்சயமாக தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இடம் மாற்றம், எல்லையில மாற்றம் அல்லது எல்லை சம்பந்தப்பட்ட பிரிவுங்கிறது நிச்சயமாக நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால அதிகப்படியான ஆன்மீக பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சில பேர் கடந்த 1 வருஷமாகவே விநாயகர் வழிபாடு வந்து மேற்கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் நல்ல விதமான பயன்கள் வந்து உண்டு. சனி பகவான் பொதுவாக 4ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, அதனால பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா 10ஆம் பார்வையா உங்க ராசியை பார்ப்பாரு. இருந்தாலும் கடந்த 2-3 வருஷம் 5 வருஷமாவே சில பேர் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இந்த தடவை அதெல்லாம் வராது, பயப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. 6ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. டிகிரி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பிடிச்சிக்கிறீங்களோ உங்கள் லைஃப்பில் வந்து சனி பகவானால் வரக்கூடிய கொஞ்சம் தடங்கல்கள் வந்து எல்லாமே சரியாகும். 2ஆம் இடம் வருமானத்தை குறிக்கக்கூடியது. குடும்பம், தனம், வாக்கு குறிக்கக்கூடியது. இந்த 2ஆம் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்துல சுயச்சாரத்தில் வந்து இருக்கிறாங்க. நிச்சயமாக நல்ல வருமானம் வரும். வீடு வாடகைக்கு விட்டு வருமானம் வரும். நிலம் குத்தகை விட்டு வருமானம் வரும். ஒரு சில பேர்த்துக்கு வாகனத்தினால வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. குடும்பம் சிறப்பாக அமையும். ஓகேங்களா? உங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு, பேர் புகழ் எல்லாம் உண்டு. குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. அங்க ராகுவும் சந்திரன் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களோட தம்பி, தங்கச்சி அல்லது மாமனாருக்கு வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? அந்த மாற்றங்கிறது அவங்க வந்து வருமானத்தை நோக்கி செல்வார்கள். எங்க சம்பாதிக்க போகலாம், அதிகப்படியான சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாப நோக்கத்தோட ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி அவங்களோட வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கும் சமுதாயத்துல. ஓகேங்களா? அடுத்த 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடியது. இந்த 4ஆம் அதிபதியானது குரு தான் வருவாங்க. அவங்க 7ல வந்து பயணம் செய்கிறாங்க சுயசாரத்துல. 4ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சனி 3 கிரகம் சேர்க்கையோட இருக்குது. தாய்க்கு பணம், பொருள் எல்லாமே தேடி வரும். ஓகேங்களா?
நீண்ட தூரம் பயணம், ஆன்மீக பயணம் சம்பந்தப்பட்டது எல்லாமே தாய்க்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாகனத்தை குறிக்கக்கூடியது. ஒரு சில பேத்துக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடோ அல்லது வாகனமோ இந்த ஆண்டு வந்து நிச்சயமாக வாங்குவார்கள். ஏன்னா விரைய செலவுங்கிறது வரும். அது சுப செலவா மாத்துறது இந்த மாதிரி வாகனம் வாங்கலாம் அல்லது வந்து வீடு கட்டலாம். ஓகேங்களா? நல்ல லாபமும் கிடைக்கும். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது வந்து குழந்தையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? 5ஆம் அதிபதியான செவ்வாய் சனி பகவான் சாரத்துல 4ஆம் இடத்துல பயணம் செய்யறனால கண்டிப்பாக உங்க குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஒரு சில பேத்துக்கு வரும். ஒரு சில பேத்துக்கு வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பும் யோகத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப தனுசு ராசியில பிறந்தவங்களோட குழந்தை 20 வயசுல இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு படிப்புக்காண்டியோ அல்லது வேலைக்காண்டியோ போகணும்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமாக நடக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் இடம் விரயம், அவரும் பாதகாதிபதியோட சாரத்துல போறனால குழந்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிறு வயசா இருக்கு சார் அப்படின்னா ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறதுக்கான அமைப்பையும் கொடுத்துரும். ஓகேங்களா? குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆடை அலங்காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாட்டங்கள் குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? பணம் கிடைக்கும், அளவு கூடும். ஒரு சில பேர்த்துக்கு காதல் வாய்ப்பு, பொய் சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படும். ஓகேங்களா? குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அது வந்து ஐவிஎஃப் முறையில் வந்து நிச்சயமாக நடக்கும். செயற்கை முறையில் ட்ரை பண்ணால் நிச்சயமாக உண்டு. அடுத்தது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து சூரியன் புதனும் சேர்ந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்க அரசியலில் ஈடுபாடு இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு 100% வந்து உண்டு. ஆனால் விரயம் உண்டு பொதுவாக. அது வந்து இப்போ எலெக்ஷனால கண்டிப்பாக விரயம்ங்கிறது நடந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசியோட தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு மீண்டும் வந்து பார்க்கலாம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண்ணை வந்து பர்மனன்ட் மார்க்கர் இது மாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. அதில் வந்து உங்கள் கையில் வந்து எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. 100 நாளில் நிச்சயமாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 73. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 99. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 95. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 20. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 32. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 64. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. இதெல்லாம் காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.